என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்துட்டேங்க. ஆனா என்னோட வெயிட் மட்டும் குறையவே மாட்டேங்குதுங்க. அதுக்கு ஏதாவது எளிமையான தீர்வா, ஏதாவது ஒண்ண மட்டும் சாப்பிட்டாலே என்னோட வெயிட் குறையுமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஒண்ணு என்ன அப்படின்றத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு சொன்னோம்னாலே, ஏதாவது ஒரு மருந்து இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது மருந்து இருக்கா? ஜூஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பட்டினியாவே இருந்து ஏதாவது வெயிட்ட குறைச்சிடலாமான்னு முயற்சி பண்றோம். கிடையாதுங்க. பொதுவா வெயிட் லாஸ் அப்படின்னா, அதனுடைய அடிப்படை காரணங்கள முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம அந்த வெயிட் லாஸ்க்குள்ள போணும். ஏன் அப்படின்னா, அந்த ஒபிசிட்டி எதனால ஏற்படுது? அப்ப இந்த ஒபிசிட்டி அதிகமா எதனால ஏற்பட்டதுன்றத நம்ம தெரிஞ்சு, அதற்கான சொல்யூஷனுக்குள்ள போனோம்னா மட்டும் தான், அதற்கு நம்ம ஈஸியா குறைக்க முடியும். பொதுவா பெண்கள் இன்னைக்கு வந்து அதிகமா வந்து வெயிட் போடுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தைராய்டு இருக்குதான்றத முதல்ல செக் பண்ணுங்க. தைராய்டு ஹார்மோன் உங்களுக்கு இம்பேலன்ஸா இருந்துச்சுன்னா, அதனால வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தைராய்ட முதல்ல நீங்க சரி செஞ்சா மட்டும் தான், உங்களுடைய வெயிட்ட வந்து குறைக்க முடியும். அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதுபோல ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு இம்பேலன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பமும், குளிர்ச்சியும் கலந்த தன்மையாக உங்களுடைய உடல் வந்து மாறி இருக்கும். நீங்க வெப்பம் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல அதிக நேரம் நின்னுட்டு, திடீர்னு குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட இடத்துக்குள்ள நீங்க ஜம்ப் ஆகுறீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வெயில்ல அதிக நேரம் இருந்துட்டு, டக்குன்னு ஒரு ஏசி காருக்குள்ள போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஏசி கார்ல நீங்க அதிக நேரம் டிராவல் பண்ணிட்டு, சடனா நீங்க வெயிலுக்குள்ள வர்றீங்கன்னு சொன்னோம்னா, நம்மளுடைய உடம்பு இந்த வெப்பமும், குளிர்ச்சியும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெப்பமும், குளிர்ச்சியும் உடனடியாக அந்த உணவு முறைகள்ல வெப்பமும், குளிர்ச்சியும் சம்பந்தப்பட்ட உணவு முறைகள நாம எடுத்துக்கப்படும் பொழுது, இந்த இம்பேலன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னம்னா, இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி மாவு எல்லாமே வந்து அரைச்சு, அத நம்ம ஃப்ரிட்ஜில வச்சு, அதுக்கப்புறம் அத பயங்கரமா ஹீட் பண்றோம் தோசைக்கு. ஹீட் பண்ணிட்டு அத நம்ம சாப்பிடுறோம். திரும்பவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறோம். அப்ப அந்த பொருள் பாருங்க, அதிகப்படியான குளிர்ச்சி, அதிகப்படியான வெப்பம் குடுத்து அந்த உணவ தான் நாம எடுத்துக்கிறோம். அந்த உணவு நம்ம உடம்புக்குள்ள வெப்பமும், குளிர்ச்சியும் கலந்த தன்மைய நம்ம உடம்புக்குள்ள குடுக்க ஆரம்பிச்சிருது. இதனால தான் இது மாதிரி உணவா நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கப்பட்டு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்காக பட்னியா கிடக்கப்படும் பொழுதும் குறைவதில்ல. அப்படின்றது தான் ஒரு ரியாலிட்டி. அப்ப இது மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னா, அத நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெறைய ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் அதிகமா எடுத்துக்கக்கூடிய நபர்கள், ஹார்மோன் மெடிசின்ஸ் அதிகமா எடுத்துக்கக்கூடிய நபர்களுக்கு வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்றது, குறைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரோட ஆலோசனையின் பேர்ல அத குறைங்க அல்லது நிப்பாட்டுங்க. அது ஒரு நிச்சயமா அதிகப்படியான வெயிட் போடாம நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அதிகப்படியா இது மாரி மருந்து மாத்திரைகள், ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, அந்த டாக்சின்ஸ் அந்த அந்த பிளட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மருந்து மாத்திரை கழிவுகள்னால, கெமிக்கல் கழிவுகள்னால, ஸ்டீராய்டு கழிவுகள்னால சேர்ந்திருக்கக்கூடிய இந்த டாக்சின்ஸை வெளியேற்றுறதுக்கு நேச்சுரல்ல சில வழிமுறைகள் இருக்குது. அந்த நேச்சுரலா அந்த வழிமுறைகள் மூலமாக நீங்க வந்து அத வந்து வெளியேத்துங்க. அப்பதான் அடுத்த கட்டம் உங்களுக்கு வெயிட் குறையிறதுக்கான வேலையே நடக்கும். இல்லன்னா நானு முழு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, உணவே எடுத்துக்கிறது இல்ல. வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கிறேன். அப்படி இருந்தாலும் என்னோட வெயிட் குறைய மாட்டேங்குது. 1 கிலோ, 2 கிலோ குறைஞ்ச மாரி தெரியுது. ஒரே வாரத்தில திரும்பவும் அதே 2 கிலோ வந்துருது. அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ரீசன் இதுதான். இந்த இம்பேலன்ஸ முதல்ல சரி செய்யுங்க. இந்த இம்பேலன்ஸ் இருக்குதா அப்படின்றத நாம எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுக்கு பாருங்க வெப்பம் சம்பந்தப்பட்ட நோயும் உங்க உடம்புக்குள்ள வரும். குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட நோயும் உங்க உடம்புக்குள்ள வரும். ஆமா. அதாவது உதாரணத்துக்கு சளியும் பிடிக்கும், கான்ஸ்டிபேஷனும் இருக்கும். அப்ப மலச்சிக்கல் இருக்குதுன்னா, அது வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக சேர்ந்திருக்கிறதுனால, குளிர்ச்சி இருக்கிறதுனால வந்திருக்கக்கூடிய சளி இது. ஒரே நபருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா, வெப்பம் சம்மந்தப்பட்டும், குளிர்ச்சி சம்மந்தப்பட்டும் ப்ராப்ளம் இருக்கும். ரைட்டுங்களா? அதுபோல அ இந்த இம்பேலன்ஸ் இருக்கிறத உங்களுடைய உடம்புல நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடலின் மொழிகள் மூலமாக சில அடையாளங்கள காமிக்கும். என்னன்னா, உங்களுடைய கையில இந்த சுண்டு விரல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சுண்டு விரலுக்கு நேரா பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரேகை வருது பார்த்தீங்களா? இது வந்து இருதய ரேகை. இந்த இருதய ரேகை 2யுமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 கையிலயும் இருக்கக்கூடிய இருதய ரேகை 2யுமே ஒண்ணா இணைச்சுக்கங்க. ஒண்ணா இணைச்சுட்டு, நம்மளுடைய சுண்டு விரல்ல வரக்கூடிய இந்த 3 ரேகைகள் இருக்கு இல்லையா? அந்த 3 கோடுகளும் ஒரே நேர்கோட்ல இருக்குதான்னு பாருங்க. செக் பண்ணி பாருங்க. அல்லது உங்களுடைய கைய இப்படி மேல வச்சு பாருங்க. உங்களுடைய சுண்டு விரலு இப்படி ஹைட்டா, ஒண்ணு ஏறி, ஒண்ணு இறங்கி இருக்கும். நான் கொஞ்சம் ஹைட்டா அதிகமா தூக்கி காமிச்சிருக்கேன். இவ்வளவுலாம் சில பேருக்கு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா எல்லாருக்கும் இல்ல. ரொம்ப கம்மியா, கொஞ்சம் லேசா ஏறிக்குதுங்க. அப்படின்ற மாரிலாம் கூட தெரியும். அது கூட ஒரு இம்பேலன்ஸ் தான். உங்களுடைய ரேகை நீங்க பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நேர்கோட்டில இல்லாம கொஞ்சம் முன்ன பின்ன மேல ஏறி இருக்கும். ஒரு கை விரல் மேல ஏறியும், ஒரு கை விரல் கீழ இறங்கியும் இருந்தால்,
அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பேலன்ஸாக இருக்குது, வெப்பமும் குளிர்ச்சியும் கலந்த தன்மை உங்கள் உடம்புல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு சில நபர்களுக்கு வெப்பம் மட்டுமே அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் வரக்கூடியவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த இதை வந்து நம்ம முதல்ல செட் பண்ணுவோம். அதை முதல்ல பார்த்துட்டு இவங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குதா, குளிர்ச்சி அதிகமாக இருக்குதா, வெப்பமும் குளிர்ச்சியும் கலந்த நிலையில் இருக்குதா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா அதை முதல்ல பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவர்களுக்கு அங்கே அடுத்து வந்து என்ன நோயாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா குணமாகக்கூடிய ஒரு ப்ராசஸே நடக்கும். வெயிட் போட்டிருக்குதுன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த இம்பேலன்ஸை முதல்ல சரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்குது. ஆமாம், இந்த ஏற்ற இறக்கத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விரல் வந்து குட்டையாக இருந்ததோ, ஓகேங்களா, அதாவது எந்த விரல் ஹைட்டு வந்து குட்டையாக இருந்துச்சோ, ரேகை வந்து கீழே இறங்கி இருந்துச்சோ அந்த கையை செலக்ட் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு என்னோடய இடது கை. இந்த இடது கையை நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடது கையில் நம்ம அந்த ஆர்ம்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து வலது கையை வச்சு இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த கையை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அப்படியே வந்து உதறும் பொழுது ஃபிங்கர்ஸ் விரிஞ்சிடணும். இதை நம்ம வேகமாகவும், அதாவது ஸ்பீட் அண்டு ப்ரெஷர், வேகமாகவும் அழுத்தமாகவும் ஒரு 5 முறை இந்த கையை வந்து பார்த்திங்கன்னா உதறணும். இந்த மாதிரி உதறணும். நான் உங்களுக்கு பதிவுக்காக அதை கொஞ்சம் மெதுவாக செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் அடிக்கிறீங்க, ஓங்கி அடிக்கிறீங்க, அப்போ எவ்வளோ ஸ்பீடு இருக்கும், அந்த அவ்வளோ ஸ்பீடுக்கு அப்படியே கையை உதறுங்க. அப்படி ஒரு 5 டைம்ஸ் உதறிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா கோடுகளும் நேராக இருக்கும். ஒரே மாதிரி 2 விரல் கோடுகளும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகும். உங்களுடைய சுண்டு விரல் ஹைட்டும் ஒரே மாதிரி வந்துடும். அப்போ எப்படி பாருங்களேன். இது திரும்பவும் வந்து 1 மணி நேரத்துலையோ ஒரு நாள்லையோ திரும்பவும் இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம கால் பாதத்தில் செட் பண்ணுவோம். கால் பாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை செட் பண்ணுவோம். செட் பண்ணும்பொழுது என்ன ஆயிரும்னா எப்போவுமே வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். ஒருவேளை நீங்கள் அடுத்த நாள் மாறி வைக்கணும், அடுத்த நாளும் நீங்கள் செக் பண்ணி திரும்பவும் நீங்கள் அதே போல் பண்ணிக்கணும். குறைஞ்சபட்சம் 6 நாள்லேருந்து 8 நாள் நீங்கள் தொடர்ந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எப்போவுமே செக் பண்ணும்பொழுது நார்மலாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. இது நார்மல் ஆயிடுச்சுனா தான் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகள் எல்லாம் நல்லாவே வேலை பார்க்கும். கரெக்டுங்களா? இதை முதல்ல இந்த இம்பேலன்ஸை முதல்ல பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்றத வருவோம். ஓகேங்களா? என்ன பண்ணலான்னா முதல்ல நீங்கள் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டியது, சேர்க்க வேண்டியதுன்னு சில விஷயங்கள் இருக்குதுங்க. அதை சில விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அப்படின்னா, குறிப்பாக உணவு முறைகளில் எண்ணெயில் பொரித்த உணவுகளை நீங்கள் முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது அசைவம் சாப்பிட்றீங்கன்னா கூட பொரித்த மீன், சரிங்களா, ஆம்லேட்டு, பொரித்த ஆம்லேட்டு, அது மாதிரி சில பொரித்த ஐட்டங்களை அவாய்ட் பண்ணுங்கள். பொரித்த காய்கறிகள் முதற்கொண்டு, ஓகேங்களா? ஆமாம். அப்போ பொரித்த மசாலா ஐட்டங்கள், இது மாதிரி எண்ணெயில் பொரித்த உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வெயிட் லாஸ் என்ன மாதிரி நடக்குதுன்னு பாருங்களேன். அதுக்கு பதில் நீங்கள் அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க, அவிச்சது சாப்பிடுங்க. ஒன்று. அதுபோல் குறிப்பாக ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணி பாருங்களேன். ஒரே வாரத்தில் உங்கள் உடம்புல என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். ஒயிட் சுகரை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்களுடைய முகத்திலேயே மிகப்பெரிய மாற்றம் தெரியும் ஒரே வாரத்தில். அதை நீங்கள் இப்போ டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். தேவையில்லாத ஊளை சதைகள் ஏதாவது போட்டிருக்குன்னா அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படும். ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் வெயிட் போடும் சொன்னோம்ல, ஒயிட் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹார்மோன் பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள், எண்ணெயில் பொரித்த உணவுகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், மைதா மாவு உள்ள ஐட்டங்களை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் ஒற்றைத்தன்மையுடையதுங்க. அதனால் மைதா மாவு உள்ள ஐட்டங்களையும் அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இன்றைக்கி அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸு எல்லா உணவு முறைகள் எல்லாத்துலேயும் இன்றைக்கி மைதா ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் பெட்டர். ஒன்று. இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்களுங்க. சேர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் என்ன தான் உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வந்தாலும் உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் வெயிட்டை குறைக்கிறது கஷ்டங்க. ஏன் அப்படின்னா, உணவு முறைகள் சாப்பிட்றீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். கலோரிஸ் சொல்லுவோம்ல, அந்த கலோரிஸ் உள்ளுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஆகிற ஒரு விஷயம். அப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பாடு, அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சத்துக்களாக உள்ளே மாறுது. உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்தந்த பேங்கில் போய் நின்றுக்கிறது. புரோட்டீன் பேங்கில் புரோட்டீன் நின்றுக்கிறது. ஓகேங்களா? கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால் போய் நின்றுக்கிறது. இப்படி நம்ம உடம்புக்குள்ளே சேர்த்து வைத்த இந்த புரோட்டீனு, கொலஸ்ட்ராலு இவங்களெல்லாம் என்றைக்கு செலவு பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அப்போ செலவு பண்ணுற ஒரு விஷயத்தையும் தினம்தோறும் பண்ணணும். அதாவது அதுதான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு சில பேருக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய ஒர்க்குலேயே வந்து இருக்கலாம். ஒரு சில பேருக்கு
இல்லைங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஒர்க்கே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, டெய்லி 1 ஹவர் ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உடனே ஸ்டெப் எடுங்க. அதுதான் உங்களுடைய வெயிட் லாஸுக்கு மிக அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவுகளை விட ரைட்டுங்களா. தினந்தோறும் அதை நீங்கள் பண்ணும்போது என்னென்னா செலவழித்தல், அதில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத குளுக்கோஸ் வந்து வெளியே அது வந்து செலவாகும். அதனால் புரோட்டீனெல்லாம் செலவாகும். எக்ஸஸாக கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அதெல்லாம் அழிக்கிறதுக்குரிய வேலை அதில் வந்து நடக்கும். அதனால் ஒரு 1 ஹவர் டெய்லி ஒர்க் அவுட் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். எல்லா ஜாயின்ஸும் மூமெண்ட்ஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். இது ரொம்ப பெஸ்ட்டு. எல்லா ஜாயின்ஸும் மூமெண்ட்ஸ் ஆகிற மாதிரி தினம்தோறும் ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யோகா போகலாம், வாக்கிங் போகலாம், ஜிம்முக்கு போகலாம், சைக்கிளிங் போகலாம். அது மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து டெய்லி மார்னிங் ரொட்டீன் லைஃப்பில் கொண்டு வந்துடுங்க. இது ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுபோல் இரவு தூக்கத்தை நல்லா தூங்கணும், பகல் தூக்கத்தை அவாய்ட் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ இரவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 9 மணி 10 மணிக்கு நல்லா படுத்துடணும். நீங்கள் வந்து காலையில் 5 மணி 6 மணிக்கு அதிகாலையில் எழுந்திரிக்கணும். இரவு தூக்கத்தை அவாய்ட் பண்ண வேணாம். இரவு தூக்கம் கெட்டு போச்சுன்னா தான் உங்களுடைய கல்லீரல் சூடாகுது, கொலஸ்ட்ரால் உங்கள் உடம்புக்குள்ளே தேங்குது, ஃபேட்டி லிவர் வருது, இப்படி பல விஷயங்களை பண்ணி கொடுக்குது. அப்புறம் உங்களுக்கு வெயிட் போட தானே செய்யும். இரவு தூக்கத்தை நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் அவாய்ட் பண்ண வேணாம். ஒன்று, பகல் தூக்கம் தூங்க வேண்டாம். ஓகேங்களா. ஆமாம், ஒரு கோழி தூக்கமாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் உட்காந்த நிலையில் நீங்கள் தூங்கிக்கங்க. அது நல்லா எனர்ஜி கொடுக்கும். ஆனால் பகல் தூக்கம் நல்லா படுத்து போர்வை எடுத்து போற்றி படுக்கிற மாதிரிலாம் பழக்கம் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு மட்டும் அது மாதிரி பழக்கம் இருக்கும், அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். இரவு தூக்கத்தை கெடுக்க வேண்டாம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய வெயிட் லாஸுக்கு ரொம்ப முக்கியமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ வெயிட் லாஸ்க்கு நீங்கள் என்னென்னமோ சாப்பிட்ருக்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள ஒரு ஐட்டம் சொல்கிறேன், அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பராக வந்து பயன்படுங்க. ஒரு 3 மூலிகை உள்ள ஒரு பொருளை நம்ம வந்து வீட்டில் வந்து பயன்படுத்திக்கோங்க. அந்த 3 மூலிகைகளை வைத்து தான் நம்ம வெயிட் லாஸே பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு அருமையான அதற்கு சம்மந்தப்பட்ட ஒரு டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் பொதுவாக நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு இது மாதிரிலாம் வந்து டயக்னோஸ் பண்ணி அதற்குரிய மூல காரணம் என்ன, எதனால் வந்துச்சு, ஹார்மோன் பிரச்சனைனாலா, மெடிசன் அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டுருக்காங்களா, ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டுருக்காங்களா, வேறு ஏதாவது இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த மூல காரணத்துக்கான சொல்யூஷனும் சில விஷயங்களெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்குரிய சொல்யூஷன், ட்ரீட்மெண்ட்டு, மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சில டிப்ஸும் கொடுப்போம். அதை வந்து பண்ணுவாங்க. இப்போ நாம் அவங்களுக்கு கொடுக்குறதுல கூட கார்சினின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் இருக்குது. இந்த கார்சினி ஜூஸும் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது எடுக்கப்படும் பொழுதே மாதத்துக்கு நார்மலாக ஒரு 1 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் இன்றைக்கி வந்து குறையிறாங்க. அது அவங்க வந்து சொல்லப்படும் பொழுது நமக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போ அந்த வகையில் நாம் வந்து வீட்டிலையே ஏதாவது வந்து இது மாதிரி பண்ணி சாப்பிட முடியுமா அப்படின்னா அதுக்கு நாங்கள் அவர்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுத்தோமோ அதை உங்களுக்கு கொடுக்குறோம். பயன்படுத்தி உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸில் சக்ஸஸ் ஆகுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இரவு நீங்கள் படுக்கும் பொழுதே அதுக்கு நீங்கள் தயார் பண்ணி வைக்க போகிறீங்க. ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிராம் ஜீரகம் எடுத்து அதில் போட்டுங்க. ஓகேங்களா. அதுபோல் வந்து பட்டை, அதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை தான், லவங்கப்பட்டை. இந்த பட்டை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிராம் எடுத்து போடலாம். டைரெக்டாக நீங்கள் பட்டையை போடலாம், அல்லது பட்டை தூளாக கிடைச்சதுனா கூட நீங்கள் வந்து போடலாம். அப்புறம் வந்து மல்லி எடுத்துக்கங்க, அதாவது தனியாக எடுத்துக்கங்க. அது ஒரு 15 கிராம் எடுத்துக்கங்க. எடுத்து டைரெக்டாக அதில் போடுங்க. 3 ஐட்டம் தாங்க, ஜீரகம், பட்டை, மல்லி. எல்லாத்துலேயும் 15 கிராம் எடுத்து 2 லிட்டர் தண்ணியில் நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குமா, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணிங்கன்னா ஊறினதுக்கு அதுக்கும் எசன்ஸ் சூப்பராக இறங்கிருங்க. ஆமாம், பட்டையை டைரெக்டாக போட்டிங்கன்னா நல்லது. ஒரு வேளை கிடைக்கலனா மட்டும் பவுடராக போடுங்க. இல்லைனா பட்டையோட டேஸ்ட் வந்து பவுடர் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்பவும் அதிகமாயிரும். அதனால் வந்து பட்டையை டைரெக்டாக போடுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல எசன்ஸ் இறங்கின உடனே அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அன்றைய நாள் முழுவதும் அந்த தண்ணியை குடிச்சிட்டே வாங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அப்போ குடிச்சிட்டே வாங்க. அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இனிப்புக்கு நீங்கள் வந்து இது பண்ணணும்னா இதை அப்படியே டீ மாதிரியே அப்படியே கொதிக்க வச்சு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹனி சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை ஹனி சேர்க்காமலும் டைரெக்டாக எடுங்க. உங்களுடைய ஜீரண மண்டலம் சூப்பராகும். உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுவும் கிளியர் ஆகி ஸ்கின் சைனிங் ஆகும். மோஷன் ஃப்ரீயாக வந்து போகுங்க. நிறைய விஷயம் நடக்கும். ஹார்மோன் பிரச்சனையும் சரியாகும். இந்த மல்லி ஹார்மோனை சரி செஞ்சிடும், ஜீரகம் ஜீரணத்தை சரி செஞ்சிடும், பட்டை இம்பேலன்ஸை சரி செஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். 3 மூலிகை உங்களுக்கு வித்தின் 15 டேஸில் ஒரு அற்புதமான மாற்றம் தெரியும். தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. மாதம் 1 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் குறைகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எவ்வளோ நாளைக்குங்க எடுக்கலாம், எந்த வயசில் உள்ளவங்களாம் எடுத்துக்கலாங்க.
எல்லா வயதினரும் எடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய தொப்பை அதிகமாக இருக்குன்னா, தொப்பை குறைவதற்கும் அது ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி குடுக்கும். அதனால நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் எடுக்கலாம். எல்லாமே நம்ம வீட்ல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐட்டங்கள் தான். எவ்வளவு நாள் வேணாலும் எடுக்கலாம். ஒண்ணும் இதில வந்து கட்டுப்பாடுன்றதே கிடையாதுங்க. இருந்தாலும் ஒரு 48 நாள் எடுத்துட்டு, 1 வாரம் கேப் விடுங்க. திரும்பவும் நீங்க 48 நாள் அப்படின்ற மாரி கொண்டு போங்க. அதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அற்புதமான இந்த உடல் வந்து தேவையில்லாத ஊளைச்சதைகள் குறைத்து உங்களுடைய பாடி ஃபிட் ஆகும். அதனால வந்து உங்களுடைய கவனம் முழுவதும் உடல் எடை குறைக்கிறதுன்றத விட, உடல ஃபிட் பண்றேன்றத கவனம் வைங்க. அழகா உங்களுடைய பாடி வந்து ஃபிட் ஆகும். உங்களுடைய பாடி ஃபிட் ஆகி என்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள்.